Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi hamdan kathira wa subhanallahi bukratan wa asila wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ilallahi biidhnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim. Bismillahir rahmanir rahim. Yarfa'illahu alladhina amanu minkum والذين أوتوا العلم درجات. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم السعي منا والإتمام من الله. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக இங்க முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியமான ரமலானை நிறைவு செய்துவிட்டு கிட்டத்தட்ட ஷவ்வால் மாதத்தின் ஒரு 10 நாட்களை கடந்து இருக்கிறோம். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை கல்வி அவசியம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. கல்வி அவசியம் வழங்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி அவசியம் என்று எல்லா தரப்பு மக்களும் சொல்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு கல்வியை வைத்துதான் உலகம் சுழன்று கொண்டு இருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கல்வி இல்லாமல் இன்றைய உலகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை. கல்வி இல்லாமல் மனிதனுக்கு மரியாதை இல்லை. கல்வி இல்லாமல் குடும்ப உயர்வு கிடையாது. கல்வி இல்லாமல் சமூக முன்னேற்றம் இல்லை. மிகைப்படுத்தி சொன்னதாக யாரும் நினைத்து விட வேண்டாம். இன்றைய உலகத்தில் கல்வி இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வியை வைத்துதான் எல்லா செயல்பாடுகளும் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏதோ அஜர்த் இப்படி பேசுறாரு அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. இன்றைய உலகத்தில் மனிதனுடைய அறிவும் அனுபவமும் இதைத்தான் சொல்லுது. கல்வி இல்லாமல் இன்றைய உலகத்தில் ஒன்றும் இல்லை. கல்வி இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை
கல்வி இல்லாமல் எதுவும் இல்லை என்பது உண்மைதான் என்பதை நீங்கள் மனசார ஒத்துக்கணுங்கிறதுக்காண்டி உங்களுடைய நினைவுக்கு சில செய்திகளை ஞாபகப்படுத்து. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கல்வி இல்லாமல் இன்றைய உலகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை. கல்வி இல்லாமல் வேலை வாய்ப்பு நாட்டில் கிடையாது. முற்காலத்தில் 10ஆம் வகுப்பு படிச்சாலே போதும் என்று சொன்ன இடத்தில் இன்றைக்கு டிகிரி இருக்கான்னு கேட்கிறான். 10ஆம் வகுப்பு படிச்சா போதும் அரசாங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும் சொன்ன இடத்துல இன்னைக்கு டிகிரி இருக்கான்னு கேட்கிறான். ஸ்கில்ஸ் திறமை இருக்கான்னு கேட்கிறான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கிறான். உதாரணம் சொல்லணும்னா, ஐடி துறையில கோடிங் தெரியாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஐடி துறையில கோடிங் தெரியாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அதே போல மருத்துவ துறையில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. பேங்க்ல ஒரு கிளர்க்கு வேலைக்கு கூட டிகிரி இல்லைன்னா வேலை வாய்ப்பு இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொல்ல வர்றது, இன்றைய உலகத்தில் கல்வி இல்லைன்னா எதுவும் இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கல்வி இல்லைன்னா சமூகத்தில மனிதனுக்கு மரியாதை இல்லை. கல்வி இல்லைன்னா மரியாதை இல்லை நாட்டில். இன்றைய சமூகத்துல கல்வியாளர்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்குது இன்றைய உலகம். அவர்களுடைய கருத்து மதிக்கப்படுகிறது. குடும்பத்திலும் சமூகத்திலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களுடைய பட்டியலை எடுத்து பாருங்களேன். ஒன்னும் அவர்கள் ஆசிரியரா இருப்பாங்க, அல்லது மருத்துவர்களாக இருப்பாங்க, அல்லது பொறியாளர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய பேச்ச மக்கள் காது கொடுத்து கேட்கிறான். இது கல்வியாளர்களுக்கு உலகம் கொடுக்கக்கூடிய மரியாதை, நாட்டில் இருக்கக்கூடிய மரியாதை. இன்னொரு பக்கம் கல்வி இல்லாதவங்களை பாருங்க, பேசுறதுக்கான வாய்ப்புகளை இழந்துடுறாங்க. அவர்கள் என்ன நல்ல கருத்து சொன்னாலும் நாட்டில் புறக்கணிக்கப்படுது. குடும்பத்திலும் சமூகத்திலும் அவர்களுக்கு மரியாதை இழக்கிறாங்க. யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. கல்வி இல்லாதவர்களுக்கு மரியாதை இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொல்ல வர்றது, கல்வி இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி கல்வி இல்லைன்னு வைங்க, குடும்ப உயர்வு பொருளாதாரத்தில் இல்லை. குடும்ப உயர்வு கிடையாது பொருளாதாரத்தில். ஒரு குடும்பம் உயரணுமானால் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும், நியமமான வருமானம் இருக்கணும், நிலையான வருமானம் இருக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும். இது எல்லாமே கல்வி உடையவர்களுக்கு கிடைக்குது நாட்டில். கல்வி இல்லாதவர்களுடைய நிலையை எடுத்து பாருங்க, நினைச்சு பாருங்க. குறைவான சம்பளம், நிலையற்ற வருமானம், தொடர்ந்து வரக்கூடிய பொருளாதார நெருக்கடி. யாராவது மறுக்க முடியுமா கல்வி இல்லாதவர்களுக்கு இந்த பிரச்சனைனா இல்லைன்னு? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொல்ல வருவது, கல்வி இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதே போல கல்வி இல்லைன்னா சமூக முன்னேற்றம் இல்லை உலகத்துல. ஒரு மனிதனுடைய கல்வியை வைத்துதான் அவனுடைய சமூகம் இந்த உலகத்தில் முன்னேற முடிகிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்லுது. ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமானால் அந்த சமூகத்துல கல்வியாளர்கள் இருக்கணும். இஸ்லாமிய சமூகம் உலக நாடுகளுடைய பார்வையில முன்னேறணும்னா இஸ்லாமிய சமூகத்தில் கல்வியாளர்கள் இருக்கணும். இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமான கல்வி கூடங்கள் இருக்கணும்.
இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் உயர் பதவியில அதிகார பதவியில பொறுப்புகள்ல இருக்காங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஆய்வு சொல்லுது, சமூகம் முன்னேற்றம் பெற முக்கியமான கல்வின்னு சொல்லுது. ஒரு சமூகம் முன்னேறணும்னா முக்கியமான கல்வி என்று ஒரு ஆய்வு சொல்லுது. அது ஒண்ணும் பொய் சொல்லல. நீங்க நாட்டுல ஆய்வு செய்து பார்த்தா தமிழகத்துல கல்வியால் முன்னேறப்பட்ட சமூகம் எது அப்படின்னு நீங்க ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னு வைங்க, கல்வியால் தமிழகத்துல என்னென்ன சமூகம்னா முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறதுன்னு ஒரு ஆய்வு செய்து பார்த்தால் கொடைக்கானல் பகுதியில வாழக்கூடிய பழங்குடி மக்களை சொல்லலாம். கொடைக்கானல் பகுதியில வாழக்கூடிய பழங்குடி மக்களை சொல்லலாம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுடைய பழைய வரலாறை நீங்க புரட்டி பாருங்க. அவர்களுடைய பழைய வரலாறு, கல்வி அறிவு இல்லாதவர்கள், கல்வி அறிவு இல்லாத சமூகம் பழங்குடியினர், வறுமையில் வாழ்ந்த சமூகம், எல்லா நிலையிலும் பின்தங்கிய சமூகம். இதுதான் அவர்களுடைய பழைய வரலாறு. ஆனா இன்றைய வரலாறு என்ன தெரியுமா? இன்றைய வரலாறு வேலை வாய்ப்புள்ள ஒரு சமூகம் பழங்குடியினர். வேலை வாய்ப்புள்ள ஒரு சமூகம் பழங்குடியினர், பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு சமூகம், சமூகம் அங்கீகரித்த முன்னேற்றம் பெற்ற ஒரு சமூகம் பழங்குடியினர் அப்படின்னு இன்றைய வரலாறு சொல்லுது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவெல்லாம் கல்வியால் பெற்ற சமூக முன்னேற்றம் என்பதை உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்து. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்துல இன்னைக்கு குட் ஃப்ரைடே என்பதனால ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்கிறான். எல்லா பிள்ளைகளும் வருவாங்க, அவங்கள பெற்றெடுத்த பெற்றோர்களும் வருவாங்க. நம்மளுடைய மதரசா வேற இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனால அது குறித்து சில தகவல்களை உங்களுடைய நினைவுக்கு ஆர்வப்படுத்தணும், ஊக்கப்படுத்துறதுக்காண்டி ஞாபகப்படுத்துறோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகாரமுள்ள வாழ்க்கை எல்லோரும் ஆசைப்படுறாங்க. அதிகாரமுள்ள வாழ்க்கை வாழணும்னு எல்லோருக்கும் ஆசை இருக்கு இந்த உலகத்துல. அந்த வாழ்க்கைக்காக மனிதன் கல்வியை தேர்ந்தெடுக்கிறான். அதிகாரமுள்ள வாழ்க்கை வாழணும்னு யாருன்னா ஆசைப்படுறானோ அவன் நினைச்ச அந்த வாழ்க்கைக்காக கல்வியை தேர்ந்தெடுக்கிறான். ஏன் கல்வியை தேர்ந்தெடுக்கிறான்? தன்னுடைய வாழ்க்கை அதிகாரமுள்ள வாழ்க்கையா ஆகணுங்கிறதுக்காக. இன்னைக்கு உலகத்தை பாருங்க, நிறைய பேர் IAS அதிகாரியா இருக்காங்க, IFS அதிகாரியா இருக்கிறாங்க, IPS அதிகாரிகளா இருக்கிறாங்க, நீதிபதிகளாக இருக்கிறாங்க, விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன செய்றாங்க? உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய சூழலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஒரு மாவட்டத்தின் கண்ட்ரோலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கையில வச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர்கள் தேர்ந்தெடுத்த கல்வியும் திறமையும் தான். ஒரு மாவட்டத்தினுடைய கண்ட்ரோல் ஒரு மாவட்ட கலெக்டருடைய கையில இருக்கு அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர்கள் கற்றுக்கொண்ட தேர்ந்தெடுத்த கல்வியும் திறமை. அப்ப எல்லோரும் ஆசைப்படுறோம் அதிகாரமுள்ள வாழ்க்கை வாழணுண்டு. அதற்காக மனிதர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் வழி என்னன்னா கல்வி. அதே போல ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆடம்பரமா வாழ வேண்டும் எல்லோருக்கும் ஆசை இருக்கு. அதற்காக மனிதர்கள் கல்வியை தேர்ந்தெடுக்கிறான். ஆடம்பரமா வாழணுங்கிறதுக்காண்டி கல்வியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்பதான் ஆடம்பரமா வாழ முடியும். இன்னைக்கு உலகம் இருக்க AI உலகமா மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கு உலகம் AI உலகமா மாறிடுச்சு, ஆன்லைன் உலகமா மாறிடுச்சு, டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு AC ரூம்ல உட்கார்ந்துட்டு உலகத்தை அவன் இயக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு மூலையில ஒரு AC ரூம்ல உட்கார்ந்து அவன் இயக்கிட்டு இருக்கான் உலகத்தை.
உலகத்தில் உள்ள மொத்த கம்பெனி அவன் இயக்குறான், செயல்படுத்துறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க தேர்ந்தெடுத்த கல்வியும் திறமையும் தான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகாரம் மிக்க வாழ்க்கை ரீதியாக கல்வியை தேடுவதில் இன்னைக்கு தேட்டமும் ஆர்வமும் எல்லாருக்கும் இருக்கு. அதிகாரம் உள்ள வாழ்க்கை வாழங்கிறதுக்காண்டி எந்த கல்வியை தேடணும் அப்படிங்கிற ஆர்வமும் தேட்டமும் எல்லாருக்கும் இருக்கு. ஆடம்பரமான வாழ்க்கை வாழறதுக்காண்டி எந்த கல்வியை தேடணுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஆர்வமும் தேட்டமும் இருக்கு. அதற்காண்டி முயற்சி, அதற்காண்டி துவா, அதற்கான பாடுபடுதல் எல்லாம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆனா பரிசுத்தமான வாழ்க்கை ரீதியான கல்வியை தேடுவதில் இன்னைக்கு தேட்டமும் ஆர்வமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்ற சமூகத்தை சொல்றதை விட இஸ்லாமிய சமூகத்துல ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன், பரிசுத்தமான வாழ்க்கை ரீதியான கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கடமை என்று நபியினுடைய வாக்கு இருக்கு. நபியினுடைய வாக்கு. அதற்கு ஏற்ப மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய நமதூர் மதரசா, மக்தப் மதரசாவை குறித்து சில தகவல்களை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்து. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய உலகத்துல அதிகார வாழ்க்கைக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக கல்வியில முதலிடம் பெறக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள், நாம் ஆசைப்படக்கூடிய அதிகார வாழ்க்கைக்கு, ஆடம்பர வாழ்க்கைக்காக பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள், பரிசுத்தமான வாழ்க்கைக்காக வாழ்க்கை ரீதியான கல்வியை கற்றுக்கொள்வதிலையும் கல்வியை கற்க வைப்பதிலையும் இன்னும் அதிகமான அக்கறைகள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் முதன்மையானது என்பதை இன்றைய ஜும்மாவின் செய்தியாக உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்து. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அது குறித்து அல்லாஹ் சொல்லி தரும் செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கான கல்வியை கற்றவர்களையும் பல நிலைகளில் அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். இந்த வசனத்திற்கு விரிவுரை செய்யக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஈமானோடு கல்வி கற்பது அது எல்லா நிலையிலும் ஒரு மனிதனை உயர் நிலைக்கு கொண்டு செல்லும் என்கிறார்கள் விரிவுரையாளர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் கல்வியாளர்களை உருவாக்குவதில் தனி கவனம் செலுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் கல்வியாளராக உருவாக வேண்டும் என்பதில் அதிக அக்கறை செலுத்தினார்கள். அவர்கள் கல்வியாளர்களை உருவாக்குவதற்காக அவர்களுக்கு எடுத்த முதல் கட்ட நடவடிக்கை என்ன தெரியுமா? அவர்கள் எடுத்த முதல் கட்ட நடவடிக்கை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான சம்பவம். பத்ருடைய போர் முடிஞ்சிச்சு. பத்ருடைய போர் முடிஞ்ச பிறகு பத்ர்ல எதிரிகளை கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். சில பேர் எதிரிகளை கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். அவர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செய்யும் பொழுது அவர்கள சில பேர் எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க எதிரிகள்ல. ஆனா பணம் கொடுத்து விடுதலை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, விடுதலை பெறக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வசதி இல்லை. ஆனா எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அவர்களை எல்லாம் கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனையும் கல்வியாளராக உருவாக்குவதில் அவர்கள் எடுத்த முதல் கட்ட நடவடிக்கை, உங்களில் ஒருவர் முஸ்லிம் 10 குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. முதல் போர். அந்த சமயத்துல பணம் நிறைய தேவைப்படுது. அப்படி இருந்தும் பணத்தை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க 10 குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, போர் சூழ்நிலையில கூட கல்வியாளர்களை உருவாக்குவதில் தனி கவனம் செலுத்தினார்கள். பணத்தை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். பணத்தை விட கல்வி மேலானது என்பது.
அதே போல ஒரு சமூக முன்னேற்றம் பெற முக்கியமான கருவி கல்வி என்பதை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கல்வியாளர்களை உருவாக்குவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி கவனம் செலுத்தினார்கள். அதற்காக அவர்கள் எடுத்த இரண்டாவது கட்ட நடவடிக்கை மஸ்ஜிது நபவியிலே ஒரு பகுதியை தனியாக ஒதுக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக கல்வி மையத்தை உருவாக்கினார். இஸ்லாத்தினுடைய முதல் கல்வி மையம் அதுதான். அந்த பகுதிக்கு அஸ்ஹாபு சுஃபா என்று பெயர் சொல்வார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். முதலாக இரண்டாவது கட்ட நடவடிக்கையாக ஒரு கல்வி மையத்தை உருவாக்கினார். அங்கே ஏழை சஹாபிகள் தங்கினார்கள். முழு நேரமும் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. குர்ஆன் ஹதீஸையும் கற்றுக் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பகுதியில் அந்த கல்வி மையத்தில் தங்கக்கூடிய சஹாபிகளை, ஏழை சஹாபிகளை பராமரித்தார்கள் என்பதையும் தாண்டி அவர்களுக்கு முழு நேர கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களை குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த கல்வியிலே அவர்களை உயர்ந்தவர்களாக உருவாக்கினார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியாளர்களை உருவாக்குவதில் அவர்கள் எடுத்த இரண்டாவது கட்ட நடவடிக்கை. அடுத்து மூன்றாவது கட்ட நடவடிக்கை எடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் கல்வியாளராக உருவாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்த மூன்றாவது கட்ட நடவடிக்கை பல இடங்களுக்கு கல்வியாளர்களை அனுப்பி வைத்து கல்வி கற்றுக் கொடுக்க வைத்தார். பல இடங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபிகளை அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். இஸ்லாம் பிறந்தது என்னவோ மக்காவுலதான். இஸ்லாம் பிறந்தது மக்காவுலதான். ஆனால் அது வளர்ந்ததும் அது பரவியதும் மதீனாவுல. இஸ்லாம் பிறந்தது மக்காவுல, ஆனால் அது வளர்ந்ததும் உலகமெல்லாம் பரவியது மதீனாவில் இருந்துதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மதீனாவுல இஸ்லாம் பரவிடுச்சு. எப்படி பரவுச்சு? நீங்க வரலாற்றை புரட்டி பார்த்தா தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க இருந்து மக்காவிலிருந்து முஸாப் என்ற ஒரு சஹாபியை கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக மதீனாவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. முஸாப் என்ற சஹாபியை கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக ஆசிரியராக அங்கே மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்க போன பிறகுதான் கல்வியை கற்றுக் கொடுத்து இஸ்லாத்தை பரப்பி ரசூல் வர்றதுக்கு முன்னாடியே, மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மதீனா முஸ்லீம் ஆயிடுச்சு. அதே போல ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு ஆசிரியராக அனுப்பி வைத்தார்கள். அங்க போய் கல்வி கற்றுக் கொடுக்கவும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக அனுப்பி வைத்தார்கள். அவர்கிட்ட வெளியே அனுப்பி வைக்கும் பொழுது ஊருடைய அவுட்டர்ல போய் அனுப்பி வைக்கும் போது ரசூல் கேட்டாங்க, நீங்க அங்க போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திச்சீங்கன்னா எப்படி தீர்ப்பு செய்வீங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களா, ஒன்னும் குர்ஆனை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு செய்வேன். அதுல எனக்கு ஏதாவது சந்தேகம்னா சுன்னா உங்களுடைய ஹதீஸை வைத்து தீர்ப்பு செய்வேன். அதுலயும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா ரெண்டையும் வச்சு இஜ்திமா நான் என்னுடைய ஆய்வு செய்து தீர்ப்பு செய்வேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பதிலை கேட்டு நபி அவர்கள் சந்தோஷப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கல்வியாளர்களை உருவாக்குவதில் தனி கவனம் நபி அவர்கள் செலுத்தினார்கள். 3 கட்ட நடவடிக்கை அல்ல, இன்னும் நிறைய நடவடிக்கை எடுத்தார்கள். சிறுவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தினார். கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய காலத்தில் வாழ்ந்த சிறுவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை நபி அவர்களுக்கு ஒரு வேலை ஒழு செய்யறதுக்காண்டி தண்ணி கொண்டு கொடுத்துட்டாங்க. நபி அவர்கள் சந்தோஷத்துல அவர்களுக்காக செய்த துவா என்ன தெரியுமா? அவர்களை கல்வியில ஊக்கப்படுத்துறதுக்காண்டி ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிமுஹு தஅவீல. யா அல்லாஹ், இவருக்கு கல்வி ஞானத்தை நீ அவர்களுக்கு அதிகப்படுத்து, அதனுடைய விளக்கத்தை நீ அவர்களுக்கு தந்தரல் என்று நபி அவர்கள் அவர்களுக்கு துவா செய்து சிறுவர்களை ஊக்கப்படுத்தினதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த சமுதாயத்தில் கல்வியாளர்களை உருவாக்குவதிலே நபி அவர்கள் தனி கவனம் செலுத்தினார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு கல்வியில பின்தங்கி இருக்கிறோம். உலக கல்வியில மாத்திரமல்ல,
பரிசுத்தமான வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய மார்க்க கல்வியிலையும் நம்ம ஒரு ஆர்வம் இல்லாம, தேட்டம் இல்லாம, ஏக்கம் இல்லாம பின்தங்கி இருக்கோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய ஊர்ல அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். பெற்றோர்களுடைய முயற்சி, நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு, ஆசிரியர்களுடைய பங்களிப்பினால் அல்லாஹ்வுடைய கிருபையில மக்தப் மதரசா நல்ல நடைபெற்று இருக்கு. இருந்தாலும் இன்னும் உங்களுடைய ஆர்வமும் தேட்டமும் ஊக்கமும் இன்னும் இந்த மதரசாவுக்கு, நம்மளுடைய ஊர் வீட்டு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய ஜும்மாவின் செய்தியாக உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்து. உலக கல்வியில் ஆர்வம் எவ்வளவு இருக்கோ, ஆடம்பர வாழ்க்கைக்காக, அதே மாதிரி அதிகாரம் உள்ள வாழ்க்கைக்காக, கல்விக்காக நாம எவ்வளவு முயற்சி பண்றோமோ அதே முயற்சி பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு படிச்சுட்டு போயிட்டு பெற்றவங்க இயலாமல் இருக்கும் பொழுது, தோல் கொடுக்கக்கூடிய அந்த நிலையில, பலகீனமான இருக்கக்கூடிய நிலையில, ஆஸ்பத்திரியில பராமரிக்கக்கூடிய நிலையில, ஆளை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு. பெற்றோருக்கு உடம்பு முடியலன்னா நம்ம வேலையை விட்டுட்டு வந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி மார்க்க கல்வி. ஆடம்பர வாழ்க்கையும் அதிகாரம் உள்ள வாழ்க்கையுடைய கல்வி இதை தான் கற்றுக் கொடுக்கும். நம்ம 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்துக்கலான்னு கற்றுக் கொடுக்குமே தவிர, நாம போய் கூடவே இருந்துக்கணும், இருந்து பார்க்கணும், நமக்கு கடமை இருக்குங்கிற அந்த கல்வியை, அந்த அறிவை கற்றுக் கொடுக்க கல்வி மார்க்க கல்வி. நாளைக்கு நீங்க இயலாமல் இருக்கும்போது அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம தோல் கொடுக்கக்கூடிய நேரத்தில், பலகீனமாகக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் தோல் கொடுக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? பரிசுத்தமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்க சொல்லணும். மதரசாவுக்கு அனுப்பி வைக்கணும். அது விஷயத்தில் அவர்களை கண்டிஷன் பண்ணணும். அது விஷயத்தில் அவர்களுடைய விஷயத்தில், மதரசா விஷயத்தில் தனி கவனம் எடுத்துக்கணும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை, இன்னைக்கு 8 முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவனை நாம கண்டுக்கிறாம விட்டுறோம். 8ஆம் வகுப்பு 8 முடிச்சுட்டாங்க, 9க்கு போறாங்கன்னா அவங்கள கண்டுக்கிடாம விட்டுறோம். எப்படினாலும் போயிட்டு போறான், அவனுக்கு படிப்பு கரெக்டா இருக்கு, ஸ்கூலுக்கு போறான், டியூஷன் வருது, ஹோம்ஒர்க் எழுதுறான், கரெக்டா வந்து படுக்கிறது தான் கரெக்டா இருக்கு. அதனால மார்க்க கல்வி தேவையில்லை அப்படிங்கிறத என்ன செஞ்சிடறோம், நாம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இதே முடிவு வந்து உலக கல்விக்கோ, ஆடம்பரமான வாழ்க்கை கல்விக்கோ, அல்லது அதிகாரம் உள்ள வாழ்க்கை கல்வியிலே எடுக்க மாட்டோம். அது மாதிரி எக்ஸாம் வந்துட்டா மதரசாவை நம்ம ஞாபகப்படுத்தவே மாட்டோம். பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடக்குது, அதனால மதரசாவுக்கு போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை, இந்த அலட்சியம், இந்த கவனக்குறைவும் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், எனவே உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ஆடம்பர வாழ்க்கை கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதிகாரமான வாழ்க்கையை தேடித்தரக்கூடிய கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே மாதிரி பரிசுத்தமான வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய அந்த உலக மார்க்க கல்விக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்தி, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. உலக கல்வியோடு நம்மளுடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியிலும் சிறந்து விளங்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தந்தருவானாக. நம்மளுடைய இயலாமை காலத்தில் நமக்கு தோள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நமக்கு பின்னால், நம்மளுடைய மரணத்திற்கு பின்னால் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை ஆக்கி அருள்வானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.